கர்த்தர்கிட்ட இந்த பிரெயின்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஹார்ட். அவருக்கு உங்கள் ஹார்ட் தான் வேணும். அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென். ஜஸ்ட் கோ அன்று நான் என் ஹார்ட்டை சரண்டர் பண்ணுறேன். முழு இருதயத்தோடும் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைக்கிறேன். நீ உங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை அப்பா நம்புறார், நீ கூட அப்பா இருக்கிறார். நிறைய பேர் அந்த சந்தேகப்படுறது தான், எப்படி இது மாதிரி இருந்தால் எப்படி ஆண்டவர் கூட இருக்காரு, ஆண்டவர் என் கூட இருந்தால் அப்படி நடக்குமா, இப்படி நடந்தாலும் கர்த்தர் என் கூட தான் இருக்காரு. அந்த வார்த்தையை மாற்ற உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் சேர்ப்போம். 2026 முழுவதும் காலையில் எழும்பின உடனே கையை தூக்கி, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் எனக்குள் இருக்கிறீர், நீர் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவீர், நீர் எனக்கு முன் சென்று என்னை நடத்துவீங்க. 2026 எவ்ரிடே யூ ஆர் கோயிங் டு அக்னாலேஜ். இந்த தேதியை சொல்லுங்க, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நீங்க தான் என்ன நடத்துறீங்க, என் கூட நீங்க இருக்கிறீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறார், ஆனால் அவர் இருக்கிற மாதிரியே நீங்க வாழல. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அக்னாலேஜ். இந்த 3ஐயும் நம்ம செய்யும் போது தான் ஆண்டவர் சொல்ற, ஐ வில் டேக் லீட். அப்பதான் ஐ வில் டேக் த லீட். எப்பெல்லாம் உங்க ஃப்ளஷ் எழுந்து ஒரு விஷயத்துக்கு அகேன்ஸ்டா செயல்படுதோ அப்பயே நீங்க புரிச்சுக்கணும், அது ஆவியானவர் தான் நம்மளை நடத்துறாரு. எப்போ நம்ம ஃப்ளஷும் அப்படி இப்படி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்போ நீங்கள் உடனே நம்ம இல்லை இதுதான் கரெக்டாக ஆண்டவர் தான் நம்ம நடத்துறாரு. பரிசுத்த ஆவியானவரை நம்ம நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த நடத்துதலுக்கு எதிர்மறையாக இருக்குது என்னன்னா, வெளியில எங்கேயும் இல்லை, நம்ம தான். 2026க்கு நமக்கு வாக்குதத்தங்கள் கிடைக்குதோ, நம்ம என்ன எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபி. இன்னைக்கு நைட் நீங்கள் செய்ய போகிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், ஐ சரண்டர் மை செல்ஃப். ஒடுக்கி கீழ்படுத்துறேன். பவுல் அப்படி சொல்றாரு, நான் ஒடுக்கி கீழ்படுத்துறேன். இந்த வருஷம் we are going to become champions against the flesh. கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி இந்த வருஷத்துல நம்ம என்னவா ஆகும். நீங்க என்ன உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா, நான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஸ்திரியாய் மாறுவதுதான் 2026 என்னுடைய லக்கு. கம்ப்ளீட்லி driven by the spirit of the Lord.